ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்கலாம். ரேஷியோ அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதம் அப்படின்னா என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஒரு ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம வகுத்தலின் மூலமாக ஒப்பிடுறது. இது நம்ம பின்னமாகவும் எழுதலாம். இதில் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சேமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பின்னமாக எழுத முடியும். 30 சென்டிமீட்டர்னால் ஒரு ரெண்டு விகிதத்துக்கு ஒரு ரெண்டு குவான்டிட்டிக்கு நம்மளை ரேஷியோவில் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டோட யூனிட்ஸும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 30 சென்டிமீட்டராக இருக்குன்னா 50 சென்டிமீட்டராக இருக்கணும் பார்த்துக்கணும். ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட். ரேஷியோக்கு யூனிட்டே கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறதுனால. இப்போ 2:3ன்னு இருக்குது. இப்போ 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த சென்டிமீட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ 2:3 மட்டும் தான் இருக்கும். அதனால் ரேஷியோக்கு எந்த யூனிட்டுமே கிடையாது. இப்போ நம்ம இதை நம்ம இப்போது 2:3ன்னு இருக்குது. இதோட சமான விகிதம் அப்படின்னு கேட்பாங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா இப்போ 2:3 நம்ம 2/3ன்னு எழுதலாம். இதை நம்ம கண்டிப்பாக 2/3னா இது ரெண்டுமே கேன்சல் ஆன ஒரு பின்னம். அதாவது இதுக்கு முன்னாடி இது 10/15 இருந்திருக்கு. அதை நம்ம 5ஆல் அடிக்கும்போது தான் நம்மளுக்கு 2/3 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டையுமே ஒரு ஈக்குவலான நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 10/15 கிடைக்குமா? அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சமான விகிதம் அப்படின்னு. இனிமேல் விகிதம்னா என்னென்னு பார்த்தாச்சு. விகிதம் அப்படின்னா ரேஷியோ. இனிமேல் விகித சமம், அதாவது ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். விகிதத்தில் ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் தான் இருக்கும். ரேஷியோனா அதுதான். ஸோ விகித சமமில் 2 ரேஷியோ கொடுப்பாங்க. அந்த ரெண்டையுமே என்ன இருக்குல்ல, அந்த 4 டாட்டால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வச்சு தான் இது ஒரு ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். விகித சமமை பொறுத்தளவில் இந்த இடமும் மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல் டு இந்த இடமும் மல்டிப்ளை பண்ணுறதும் சமமாக இருக்கும். அதாவது இதை நம்ம ABCDன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ABCD அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எடுத்தோம் அப்படின்னா A × D = B × C. அதாவது கோடி உறுப்புகளோட பெருக்கற் பலன் அதுவும் ஈக்குவல் டு நடு உறுப்புகளோட பெருக்கற் பலனும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.